வெல்கம் டு வீக்கெண்ட் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஜெனான் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பீரியாடிக் டேபிளில் த 70th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கால்டு ஹேலஜன்ஸ். இந்த எது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த எலிமெண்ட்ஸை தான் நம்ம ஹேலஜன்ஸ் சொல்கிறோம். இந்த எலிமெண்ட்ஸுக்கு பெக்யூலர் கேரக்டர் உண்டு. They are all more electronegative elements. இந்த எலிமெண்ட்ஸ் தங்களுக்குள்ளேயே ஜாயின் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை உருவாக்குது. அப்படிப்பட்ட காம்பவுண்ட்ஸை நாம் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம். இதை நாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா எக்ஸ் எக்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் எக்ஸ் டேஷ்ன்னு நம்ம சொல்லும்போது எக்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், எக்ஸ் டேஷ்ங்கிறது செகண்ட் எலிமெண்ட். இந்த ரெண்டுமே ஹேலஜன்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அட்டாமிக் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்லைட்லி எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சராக இருக்கும். வேற இந்த செகண்ட் எலிமெண்ட் எக்ஸ் டேஷ் அது வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின், குளோரின்லாம் சின்ன சைஸில் இருக்கும், அதுக்கெல்லாம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். வேற அயோடின், புரோமின் இதுங்க அட்டாமிக் சைஸ் ஹியூஜாக இருக்கும், ஸ்லைட்லி எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன் கேரக்டராக இருக்கும். இப்படிப்பட்ட குரூப்பில் இதுங்கெல்லாம் ஜாயின் பண்ணால் உண்டாகிறது தான் எக்ஸ் எக்ஸ் டேஷ் அப்படிங்கிற இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். இந்த இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸில் 4 டைப்பாக நாம் பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டில் நாம் பார்க்குறது என்னென்னா எக்ஸ் எக்ஸ் டேஷ், அதாவது 1:1 அயோடின், குளோரின், குளோரின், ஃப்ளோரின். ஸோ அயோடோ குளோரைடு, குளோரோ ஃப்ளூரைடு. இப்படி நாம் என்ன பண்ணுறோம், ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். 1:1ங்கிற ரேஷியோவில் இதுக்கு ஜாயின் ஆகிருக்கிறதால இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ். அடுத்தது எக்ஸ் எக்ஸ் டேஷ் 3 ட்ரைஃப்ளூரோ குளோரைடு. 3 குளோரினும் 1 குளோரினும் 3 ஃப்ளூரினும் 1 குளோரினும் சேர்ந்து உருவாகிற இந்த இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட். அப்படியே 3 ஃப்ளூரினும் 1 புரோமினும் சேர்ந்து ட்ரைஃப்ளூரோ புரோமைடு. இங்கே பாருங்க, 3வது கேட்டகரி 1:5ங்கிற ரேஷியோவில் ஜாயின் ஆயிருக்கும். சென்ட்ரல் ஆட்டம் 1, அதை சுற்றி 5 அதர் ஹேலஜன் ஆட்டம்ஸ் ஜாயின் ஆயிருக்கும், IF5. அப்புறம் 4வது கேட்டகரியில் ஒரு ஹேலஜனை சுற்றி 7 அதர் டைப் ஆஃப் ஹேலஜன் ஆட்டம்ஸ் சரௌண்ட் ஆகிட்டு ஒரு காம்பவுண்ட், ஒரு கிளாஸ் ஆஃப் காம்பவுண்டை உண்டாக்கும். இது IF7 ஃபார் எக்ஸாம்பிள். நம்ம இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் நம்ம எது சொல்கிறோம், 2 ஹேலஜன்ஸ் தங்களுக்குள்ளே ஜாயின் ஆகி ஒரு காம்பவுண்டை உருவாக்குச்சுன்னா அது இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம். அதில் ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும், அதை சுற்றி ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் 1, 3, 5, 7 ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் அதர் ஹேலஜன் ஆட்டம் ஜாயின் ஆகிருக்கும். இப்போ சென்ட்ரல் ஆட்டம் பொதுவாக லார்ஜ் இன் சைஸு, மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கும் அல்லது லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கும். வேற அதை சுற்றிக்கிட்டு இருக்கிற அடுத்த குரூப் ஆஃப் ஹேலஜன் ஆட்டம்ஸ் வந்து சைஸு சின்னதாக இருக்கும், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் உள்ளதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ளூரின், குளோரின். ஓகேவா, நாம் இதை ஒன்றா பார்ப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கிளாஸில் எக்ஸ் எக்ஸ் டேஷ்னு எடுத்துட்டோம் இல்லையா. எக்ஸாம்பிள் வந்து ICl, ClF. இப்போ நம்ம ICl எடுத்துக்கோம். இந்த ICl சென்ட்ரல் ஆட்டம் I, அதனோட இணைஞ்சிருக்கிற இன்னொரு ஆட்டம் குளோரின். அப்படி இதில் எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷனுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்ப்போம். சென்ட்ரல் ஆட்டம் அயோடினுடைய வேலன்சி எலக்ட்ரான், இதை நம்ம என்னங்கிறோம் வேலன்சி எலக்ட்ரான். வேலன்சி எலக்ட்ரான் 7. ஓகேவா, அதனோட இணைஞ்சிருக்கிற மோனோ வேலண்ட் ஆட்டம் எத்தனை, ஒன்லி 1. ஸோ அது 1ன்னு போட்டோம், சொல்லுதானா. அடுத்தது இதை 2ஆல் டிவைட் பண்ணி, இது ஒரு ஃபார்முலா. சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய வேலன்சி எலக்ட்ரான் மைனஸ் நம்பர் ஆஃப் மோனோ வேலண்ட் ஆட்டம் ஜாயிண்ட் டிவைடட் பை 2. அப்படி பார்த்தோம்னா 3 வருது. அதாவது இந்த
காம்பவுண்ட்ல இருக்கிற இந்த மாலிக்யூல்ல இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. பாரு 1 2 3 ஆச்சா. இங்க ஸ்கிரீனிங் நம்பர்னு ஒன்று இருக்கு. ஸ்கிரீனிங் நம்பர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாலிக்யூல்ல இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பாண்டட் டு த சென்ட்ரல் ஆட்டம். இங்க பாரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 3 இருக்குது. சரிதானா? எத்தனை ஆட்டம் இதனோட பைண்ட் பண்ணியிருக்குது? ஒரே ஒரு ஆட்டம். ஸோ 3 + 1 4ன்னு வருது. இந்த நம்பர் தான் ஸ்கிரீனிங் நம்பர்னு சொல்றோம். ஸ்கிரீனிங் நம்பர் 4ன்னு வந்தா அந்த ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3. ஒரு எஸ்ஸும் 3 பி ஒன்னா சேர்ந்தா 4 ஆர்பிட்டால் சேர்ந்த sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன் எப்போ நம்ம சொல்றோம்? ஸ்கிரீனிங் நம்பரை கண்டுபிடிச்சு 4ன்னு வந்துச்சுன்னா sp3ன்னு சொல்லிடுறோம். ஓகே. sp3னா டெட்ராஹெட்ரல் ஷேப்னு வரணும். ஆனா இங்க டெட்ராஹெட்ரலுக்கு 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உட்காந்துக்கிட்டு பாண்ட் இல்லாம இருக்கிறதால they do not contribute to the shape. அப்ப 2 ஆட்டம் மட்டுமே இந்த மாலிக்யூல் இருந்தா, 2 ஆட்டம் மட்டுமே இருந்தா அதுக்கு ஒரே வழி லீனியர் தான். 2 ஆட்டத்தை சேர்த்து இது இப்படிதான் உண்டாக்க முடியும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான், லீனியர் தான் வரும். வேற ஷேப்பு வர வாய்ப்பே இல்லை. மறுபடியும் முதல்ல இருந்துட்டு எக்ஸ் டேஷ் டைப் அது 1:1 அப்படிங்கிற 1:1 அப்படிங்கிற டைப்ல இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுதான் லீனியர் ஷேப் தான் வரும். இப்போ நாம இந்த எடுத்துக்கிட்ட ஐசிஎல் எக்ஸாம்பிள்ல நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து வேலன்சி எலக்ட்ரான் 7 மைனஸ் பாண்டட் ஆட்டம் 1 7 - 1/2 3, அதாவது 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்த அதுல இருந்து நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட நம்பர் ஆஃப் பாண்டட் ஆட்டம் எத்தனைன்னு ஆட் பண்ணோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அதை ஸ்கிரீனிங் நம்பர்னு சொல்றோம். இது 4ன்னு வந்துச்சுனாவே sp3. sp3னா டெட்ராஹெட்ரல். பட் இங்க வந்து 3 லோன் பேர் உட்காந்துட்டு இருக்கிறதால இருக்கிறது மொத்தமே 2 ஆட்டம் தான்னா அது லீனியர் தான், வேற அது ஷேப்பு கிடையாது. அடுத்தது போலாமா? அடுத்தது 1:3 அப்படிங்கிற கேட்டகரிகளை வரும். அதாவது 1:3ங்கிற ரேஷியோல 2 டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஜாயின் பண்ணா x(3). இதுக்கு எக்ஸாம்பிள் ICl3 போரான் ட்ரைஃப்ளோரைட். இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ நம்ம BrF3 தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம். இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனைன்னு கால்குலேட் பண்ணலாமா? சென்ட்ரல் ஆட்டம் புரோமினுடைய வேலன்சி எலக்ட்ரான் 7, அதனோட இணைஞ்சிருக்கிற மோனோவேலண்ட் ஆட்டம் 3. 7 - 3/2 4/2 2ன்னு வருது. ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை? 2. இங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த 3மே ஒரு பிளேன்ல இருக்குது. ஆச்சா. சரி, இப்போ நாம ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஸ்கிரீனிங் நம்பர் தேவை. ஸ்கிரீனிங் நம்பர்னா நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பிளஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பவுண்ட் டுகெதர். எத்தனை ஆட்டம் பைண்ட் ஆயிருக்குது? 1 2 3 டு த சென்ட்ரல் ஆட்டம். ஸோ 2 + 3 is 5. 5ன்னு வந்துச்சுன்னா அந்த ஹைபிரிடைசேஷன் பேர் என்னது? sp3d. திரும்ப சொல்றேன், நம்பர் 4ன்னு வந்தா sp3, 5ன்னு வந்தா sp3d. sp3dனா அதனுடைய ஜியாமெட்ரி ட்ரைகோனல் பைபிரமிட். ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாரு, லோன் பேர் வந்து அந்த ஷேப்பை டிஸ்டோர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஷேப்புக்கு நாம கொடுக்குற பேரு, இந்த டி கொஞ்சம் பெண்டா இருக்கிறதால பெண்ட் டி ஷேப்னு சொல்றோம். ரிமெம்பர், இந்த பாரு எஃப் பிஆர் எஃப் ஆக்சுவலி தே ஆர் சப்போஸ் டு பி இன் ஒன் லைன். அந்த ஒன் லைன்ல இருக்கலாம் இல்லாம போனதுக்கு காரணம் இந்த 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் புஷ் பண்ணுது. அதனுடைய ரிப்பல்சிவ் பவர் கொஞ்சம் அதிகங்கிறதால ஸ்ட்ரைட் லைன்ல இருக்க வேண்டிய ஃப்ளோரின் கொஞ்சம் நகர்ந்துருச்சு, இங்கே நகர்ந்துருச்சு. தென் டி ஷேப்பு கொஞ்சம் பெண்டா இருக்குது. டி ஷேப்னா என்ன இருக்கும்? இப்படி வந்து இப்படி இருக்கு இல்லையா? டி ஷேப்பு கொஞ்சம் பெண்டா இருக்கு. ஸோ இட் இஸ் கால்டு பெண்ட் டி ஷேப்னு சொல்றோம். ரீகேப் பண்ணலாமா? 1:3ங்கிற ரேஷியோல ஹாலஜன் ஆட்டம்ஸ் ஜாயின் ஆகி a group of interhalogen compounds ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் ICl3 BrF3. நாம எடுத்துக்கிற
எக்ஸாம்பிள் BrF3. இதில் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எப்படின்னு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம்னா, சென்ட்ரல் ஆட்டம் புரோமினுடைய வேலன்சி எலக்ட்ரான்ஸ் மொத்தம் 7. அது 3 ஆட்டம்ஸோட ஜாயின் ஆயிருக்கு. ஸோ 7 - 3/2 we get 2. இந்த 2 எதை சொல்லுது? எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு காட்டுது. அடுத்தது ஹைபிரிடைசேஷன் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஸ்கிரீனிங் நம்பர் தேவை. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பிளஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் பாண்ட் 2 + 3 5. 5 சொன்னா sp3d. ஏன்னா பாரு, எஸ்ல 1, பி 3, டில 1, மொத்தம் கூட்டினா 5 வருதா? sp3d டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். இதனுடைய ஜாமெட்ரி என்னது? பென்ட் டி ஷேப். பாரு, டி ஷேப்ல, அதாவது டீனா என்ன அர்த்தம்? இப்படி இருக்கணும், இது இப்படி வர வேண்டியது. இது பென்ட் டி ஷேப்னு சொல்றோம். பென்ட் டி ஷேப். ஓகேவா? we shall go to the next type. இப்போ 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வந்து இந்த ஒரு X'5ங்கிற குரூப்புக்குள்ள தொகுத்து வழங்குறோம். புரோமின் பென்டாஃப்ளூரைடு, அயோடின் பென்டாஃப்ளூரைடு, இது 2 எக்ஸாம்பிள். இப்போ நாம அயோடின் பென்டாஃப்ளூரைடை எக்ஸாம்பிளாக எடுத்து பார்க்கலாம். இதில் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? சென்ட்ரல் ஆட்டம் அயோடினுடைய வேலன்சி எலக்ட்ரான்ஸ் மொத்தம் 7. எத்தனை ஆட்டம்ஸ் ஆர் பாண்டட்? 5 atoms are bonded. Therefore 5. 7 - 5/2 1. இப்போ 1ன்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. பார்த்துட்டோமா? அப்போ ஸ்கிரீனிங் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 1, பாண்டட் ஆட்டம் 5, ரெண்டும் சேர்த்தா 6ன்னு வருது. நம்பர் 6 ஸ்கிரீனிங் நம்பர்னா ஹைபிரிடைசேஷன் sp3d2. எஸ்ல 1 இருக்குது, பி 3 இருக்குது, டியில் 2 இருக்கு, மொத்தத்தை ஆட் பண்ண 6 வருதா? அதனால ஸ்கிரீனிங் நம்பர் 6 வந்தா ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3d2. ஆக்சுவலி sp3d2 வந்து ஆக்டா ஹெட்டலா கொடுக்கும். ஆக்டா ஹெட்டல் ஷேப் வரணும். ஆனா இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் இல்லாம போனதால நமக்கு என்ன இருக்கு பாரு, ஸ்கொயரும் மேல 1 இருக்குது. அதனால இதுக்கு பேரு ஸ்கொயர் பிரமிடு. இதுக்கு பேர் என்ன? ஸ்கொயர் பிரமிடுன்னு சொல்றோம். திரும்ப முதல்ல இருந்து பார்க்கலாமா? 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் X'5 அப்படிங்கிற கிளாஸ் ஆஃப் இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இதுல 2 டிபிக்கல் எக்ஸாம்பிள், புரோமின் பென்டாஃப்ளூரைடு, அயோடின் பென்டாஃப்ளூரைடு. ஓகேவா? இப்போ நம்ம அயோடின் பென்டாஃப்ளூரைடினுடைய ஷேப்பை ஹைபிரிடைசேஷனை பார்க்க போறோம். இந்த மாலிக்யூல்ல நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னு பார்த்தா, சென்ட்ரல் ஆட்டம் அயோடினுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் பாண்டட் ஆட்டம் 5, 7 - 5/2 = 1. தட் மீன்ஸ் 1 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு. ஸ்கிரீனிங் நம்பர்ங்கிறது நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் in the given molecule plus number of atoms bonded 1 + 5. 5 பாரு, 1 2 3 4 5. 1 + 5 is 6. 6 வந்துச்சுனாவே அது sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷனுக்கு நார்மலாக அதனுடைய ஷேப்பு ஆக்டாஹெட்ரலாக இருக்கணும். இதில் ஒரு ஆட்டம் மிஸ் ஆகிட்டாங்க, சிம்பிளி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உட்காந்துருக்குது. ஆகியனால இந்த ஷேப் என்னவா மாறிடுச்சு? ஸ்கொயர் மேலே ஒரு தூக்கிட்டு இருக்கிறதுல ஸ்கொயர் பிரமிட், ஸ்கொயர் பிரமிடல் அப்படின்னு பேரு. Shall we go to the next? அடுத்தது 1:7 அப்படிங்கிற ரேஷியோவில் ஹேலஜன் எலிமெண்ட்ஸ், ஹேலஜன் ஆட்டம்ஸ் ஜாயின் ஒரு குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் உண்டாக்குது. X'7 IF7 அதான் எக்ஸாம்பிள். அயோடின் ஹெப்டாஃப்ளூரைடு, அயோடின் ஹெப்டாஃப்ளூரைடு என இந்த காம்பவுண்டு IF7. இப்போ இதில் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் ஆட்டம் அயோடினுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 7
எத்தனை ஆட்டம் ஜாயின் ஆயிருக்குது? 7 ஆட்டம்ஸ் ஜாயின் ஆயிருக்குது. 7 - 7 0 ஆயிடுச்சு. தேர்ஃபோர் நோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாரு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானே இல்லை. அப்போ ஸ்கிரீனிங் நம்பர் 0 + 7 7. இந்த 7 எங்கேருந்து வந்துச்சு? 7 ஆட்டம்ஸ் ஜாயின் ஆயிருக்குது. அப்போ ஆல் டுகெதர் வி ஹேவ் 7. ஹைபிரிடைசேஷன் என்னது? sp3d3. எஸ்ல 1, p3, dல 3, ஆல் டுகெதர் 7. ஸோ 7 ஸ்கிரீனிங் நம்பர்னாவே ஹைபிரிடைசேஷன் sp3d3. ஓகே, sp3d3 இதனுடைய ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பென்டகோனல் பைபிரமிடு. மனசுல வச்சுக்கோங்க, 7 பாண்டட் ஆட்டம்ஸ் ஒரு சென்ட்ரல் ஆட்டத்தோட பாண்டா இருக்கும்போது உருவாகிற ஜியாமெட்ரி பென்டகோனல் பைபிரமிட். பென்டகன் ஒரு ஃப்ளோர் ஒரு பிளேன்ல இருக்குதா, மேலே ஒரு கூம்பு மாதிரி வரும், கீழே ஒரு கூம்பு மாதிரி வரும். இப்போ ஜாயின் பண்ணிக்கிடலாம், இப்படியும் இப்படி ஜாயின் பண்ணலாம், மேலே ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பென்டகோனல் பைபிரமிட். ஸோ இதோட நாம இன்டர் ஹேலஜன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற பார்ட்டை நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் ஜெனான் காம்பவுண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஜெனான் காம்பவுண்ட்ஸ்ன்றது, ஜெனான்கிறது நோபல் கேஸஸில் ஹீலியம், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். 18th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸில் இந்த ஜெனான்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் ஆஃப் நோபல் கேஸ். இந்த ஜெனானுடைய கேரக்டரிஸ்டிக் திங் என்னன்னா, இது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டான ஆக்சிஜன், ஃப்ளூரின் மாதிரியான எலிமெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட்ஸை தருது. வேறஸ் ஹீலியம், ஆர்கான்லாம் காம்பவுண்ட்ஸு இம்பாசிபிள். ஹீலியம் காம்பவுண்ட்ஸும் கிடையாது, ஆர்கான் காம்பவுண்ட்ஸும் கிடையாது. பட் ஆனால் ஜெனான் ஒரு பெக்யூலியர் எலிமெண்ட்டுங்கிறதால இது என்ன பண்ணுது, மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்டான ஃப்ளூரினோடையும் ஆக்சிஜனோடையும் சேர்ந்து ஏ குரூப் ஆஃப் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. அந்த காம்பவுண்ட்ஸை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதில் என்னத்தை பார்க்க போகிறோன்னா, அந்த காம்பவுண்ட்ஸில் உள்ள ஹைபிரிடைசேஷன் என்ன, அது எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, அதனுடைய ஷேப் என்ன, அதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஜெனான் காம்பவுண்ட்ஸில் நம்ம 4 குரூப்பாக பிரிக்கிறோம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். நான் வந்து sp3 அப்படிங்கிற இந்த ஹைபிரிடைசேஷனுக்கு உட்பட்ட ஜெனான் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். முதல்ல அதில் ஃபர்ஸ்ட்டாக நாம் பார்க்குறது XeO4 ஜெனான் டெட்ராக்சைடு. இந்த ஜெனான் டெட்ராக்சைடு ஒரு ஜெனான் ஆட்டத்தோட 4 ஆக்சிஜன் ஆட்டம் ஜாயின் ஆகி ஒரு காம்பவுண்டை உருவாக்குது. இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் ஜெனான் டெட்ராக்சைடு. நம்ம இப்போ இது என்ன ஹைபிரிடைசேஷனில் இருக்குது, என்ன எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு எத்தனை சென்ட்ரல் ஆட்டம் ஜெனான் நோபல் கேஸுங்கிறதால 8 எலக்ட்ரான்ஸ், வேலன்சி எலக்ட்ரான் 8. அடுத்தது 4 ஆக்சிஜன் ஆட்டம் ஜாயின் ஆகிருக்குது. ஒரு ஆட்டத்தினுடைய வேலன்சி 2 2 டைவேலண்ட் ஆட்டங்கிறதால 2 × 4 8, அதை மைனஸ் பண்ணுறோம். 8 - 8/2 = 0. It means there is no lone pair of electron in XeO4 xenon tetroxide. ஓகேவா? xenon tetroxide லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானே இல்லை. எப்படி சொல்கிறோம்? மறுபடியும் ஜெனானுடைய வேலன்சி எலக்ட்ரான் 8, 4 டைவேலண்ட் ஆக்சிஜன் ஜாயின் ஆகிருக்கிறதால 4 × 2 8. ஸோ 8 - 8 = 0. நோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கிடையாது. சரி, இதனுடைய ஸ்க்ரீனிங் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா வேலன்சி லோன் பேர் 0 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம் பாண்டட் 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4. 4ன்னு வந்தாவே அது sp3. 4ன்னு வந்தாவே அது என்னது? sp3. ஸோ இதனுடைய ஷேப் டெட்ராஹெட்ரல், ஹைபிரிடைசேஷன் sp3. மறுபடியும் முதல்ல ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஜெனான் டெட்ராக்சைடில் ஜெனான் சென்ட்ரல் ஆட்டம், 4 ஆக்சிஜன் ஆட்டம் சரௌண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஜெனானுடைய வேலன்சி எலக்ட்ரான் 8, டைவேலண்ட் ஆட்டம் எத்தனை இருக்குது? 4. 4 × 2 8.
8 - 8 0. அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்ல. அப்புறம் இதனுடைய ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கிரீனிங் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 0 இல்ல. பாண்டட் ஆட்டம் 4, 0 + 4 is 4. 4ன்னு வந்தா அது sp3. sp3னா டெட்ராஹெட்ரல் இன் ஷேப். ஓகேவா? இந்த sp3ல ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்குது. xenon triaxide. இதுலயும் அதே மாதிரி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை பார்ப்போம். lone pair of electron is equal to central atom 8, 3 divalent atom இருக்கு. 3 into 2, 6. 8 minus 6 by 2 equal to 2 by 2. 2 by 2னா என்ன அர்த்தம்? 1. அதாவது ஒரு lone pair of electron இருக்கு. இப்போ central atom xenonல ஒரு lone pair of electron போக மீதி 3 இப்படி டபுள் பாண்ட் அதாவது ஒரு டெட்ராஹெட்ரான்ல ஒரு லோபு போயிடுச்சுன்னா மீதி 3 மட்டும் இருக்குது. இதை மட்டும் பார்த்தா என்ன ஷேப் இது? பிரமிடல் ஷேப். இந்த ஷேப் இஸ் இன் பிரமிடு. கவனிச்சு பாருங்க. அமோனியா மாதிரி, இது சம்திங் லைக் அமோனியா மாலிகல் மாதிரி 3 பாண்டட் ஆக்சிஜன் ஆட்டம், ஒரு xenon. இட் லுக்ஸ் லைக் எ பிரமிட். ஸோ இட் இஸ் பிரமிட். மறுபடியும் முதல்ல இருந்து xenon triaxide. xenon triaxide லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கணும்னா சென்ட்ரல் ஆட்டம் xenonக்கு வேலன்சி எலக்ட்ரான் 8, பாண்டட் ஆட்டம் 3 ஆட்டம் இருக்கு. ஒன்றுமே டைவேலண்ட் ஆட்டங்கிறதால 3 into 2 6, 8 minus 6 by 2 1. தேர்ஃபோர் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டெட்ராஹெட்ரான்ல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உட்காந்துருச்சுன்னா மீதி இருக்கிறது ஒரு பிரமிடல் ஷேப். இதனுடைய ஷேப்பு பிரமிடு. நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? அடுத்தது sp3d அப்படிங்கிற டைப். sp3 டைப்பில் நமக்கு இருக்கிற எக்ஸாம்பிள் வந்து xenon டைஃப்ளோரைடு. சரி, இதில் இருக்க நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் ஆட்டம் xenonக்கு 8 வேலன்சி எலக்ட்ரான், 2 மோனோ வேலண்ட் ஆட்டம் ஜாயின் ஆயிருக்குது. அதனால 2, 8 minus 2 by 2 equal to 3. It means there are 3 lone pair of electron. 1, 2, 3. சரிதானா? இப்போ ஸ்கிரீனிங் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 3, பாண்டட் ஆட்டம் 2, மொத்தம் 5. 5 வந்துச்சுனாவே அது sp3d. 5 வந்தால் sp3d. ஸோ என்ன டைப்பு? ஹைபிரிடைசேஷன் sp3d அப்படிங்கிறதால இதனுடைய ஷேப்பு பார்த்தா திஸ் இஸ் சப்போஸ் டு பி ட்ரையாங்குலர் பைபிரமிட். ட்ரையாங்குலர் பைபிரமிடாக இருக்க வேண்டியது மொத்தமே 3 ஆட்டம் தான் இருக்கிறதால இது ஒரு லீனியராக மாறிடுச்சு. பாரு, ஆக்சிஸில் 2 ஃப்ளோரினை உட்காந்துருச்சு. ஆக்சியல் லைனில் ட்ரையாங்குலர் பிளானார் சைஸில் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உட்காந்து ஒரு சிமெட்ரிக்கலான லீனியர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆச்சு. மறுபடியும் xenon டைஃப்ளோரைடு. இதில் முக்கியமாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இதில் எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, என்ன ஷேப்னு கேட்பாங்க. நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 8 minus 2 by 2 equal to 3. ஸ்கிரீனிங் நம்பர் 3 plus 2 equal to 5. ஸோ ஹைபிரிடைசேஷன் sp3d. sp3d 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உட்கார்ந்துருக்கிறதால தேர் இஸ் ஒன்லி ஒரு ஆக்சியல் லைனில் 2 ஆட்டம் இருக்கு. தேர் பை இட் இஸ் லீனியர் இன் ஷேப்பு. அடுத்தது போகலாமா? இது sp3d2 அப்படிங்கிற ஹைபிரிடைசேஷன் டைப்பில் நமக்கு 2 மாலிக்யூல், 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று xenon ஆக்சிஃப்ளோரைடு, இன்னொன்று xenon டெட்ராஃப்ளோரைடு. xenon ஆக்சிஃப்ளோரைடில் எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 8 minus 4 plus 2. 4 plus 2ன்னு என்ன அர்த்தம்? 4 மோனோ வேலண்ட் ஆட்டம் ப்ளஸ் ஒரே ஒரு டைவேலண்ட் ஆட்டம் போட்டால் 6 வேலன்சி வரும். 8 minus 6 by 2 equal to 1. ஸோ ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இருக்கா. அடுத்தது இதனுடைய ஹைபிரிடைசேஷனுக்கு போவோம். ஹைபிரிடைசேஷன் போனால் 1 + 5. 1ங்கிறது என்னது? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். 5ங்கிறது என்னது? 5 ஆட்டம்ஸ் பாண்டட் டுகெதர். ஸோ the 1 + 5 equal to 6ன்னு வருது. அப்போ 6னாவே sp3d2. sp3d2னா இட் இஸ் சப்போஸ் டு பி ஆக்டாஹெட்ரலாக இல்லை. அது காரணம் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உட்காந்துருக்கு. ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் உட்காந்ததால இது ஒரு ஸ்கொயரு, அதனுடைய டாப்பில் ஒரு ஆக்சிஜன்.
This is called square pyramidal. Square pyramidal. இந்த ஷேப் என்ன ஸ்கொயர் பிரமிடல். மறுபடியும் முதல்ல சொல்கிறேன். ஜெனான் ஆக்சி ஃப்ளூரைடு டெட்ராஃப்ளூரைடு இதில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 8 - 6/2 = 1. ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 1 + 5 பாண்டட் ஆட்டம் 6ன்னு வருது. ஸோ இது sp3d2. sp3d2 ஹைப்ரிடைசேஷன் இருந்தாலும் ஒரு லோன் பேர் இருக்கிற காரணத்தால் என்னாச்சு, இது ஸ்கொயர் பிரமிடாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, அடுத்ததா இன்னொரு எக்ஸாம்பிள். ஜெனான் டெட்ரா ஃப்ளூரைடு. ஜெனான் டெட்ரா ஃப்ளூரைடில் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனைன்னு பார்க்கலாமா? சென்ட்ரல் ஆட்டம் ஜெனானுக்கு 8 வேலன்சி எலக்ட்ரான், 4 ஃப்ளூரின் ஆட்டம், மோனோ வேலன்ட் ஃப்ளூரின் ஆட்டம். ஸோ 8 - 4/2, 4/2, 2. ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2. அதாவது போன ஷேப்பில் பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்கொயர் பிளானார் ஷேப்புக்கு மேலே ஒரு லோன் பேர், கீழே ஒரு லோன் பேர். ஸோ மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஸ்கொயர் பிளானார் தான். அதனால் இதனுடைய ஷேப்பு ஸ்கொயர் பிளானார். இதனுடைய ஜாமெட்ரி எப்படி நாம் sp3d2 கண்டுபிடிச்சோம்னா, 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், 4 ஆட்டம் ஜாயின் ஆகிருக்குது, ஆட் பண்ணால் 6ன்னு வருது. எனவே இதுவும் sp3d2. இந்த 2 லோன் பேருக்கு பதிலாக 2 ஆட்டம் இருந்திருந்தால் இது ஒரு ஆக்டாஹெட்ரல் ஷேப். ஆட்டம் இல்லாததால ஸ்கொயர் பிளானாரா போயிடுச்சு. நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்தது sp3d3 அப்படிங்கிற டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷனில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குது இந்த ஜெனான் காம்பவுண்ட்ஸில். ரைட், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கணும்னா சென்ட்ரல் ஆட்டம் ஜெனானுக்கு 8 வேலன்சி எலக்ட்ரான், மொத்தம் 6 ஃப்ளூரின் ஆட்டம் இருக்குது. Therefore 8 - 6/2 = 1. There is 1 lone pair of electron. புரிஞ்சுதா? ஸ்க்ரீனிங் நம்பருக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் 6 ஆட்டம்ஸ் பாண்டட், 6 ஃப்ளூரின் பாண்டட். ஸோ 1 + 6 7. 7 வந்தால் sp3d3. sp3d3. 6 வந்தால் sp3d2. 7ன்னா sp3d3. sp3d3 ஷேப் என்னன்னா, இது ஒரு டிஸ்டோர்ட்டட் ஆக்டாஹெட்ரல். ஆக்சுவலி இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லாமல் இருந்திருந்தா இந்த ஃப்ளோரின் வெர்டிகலாக இருந்திருக்கும், இந்த ஃப்ளோரினும் வெர்டிகலாக இருந்திருக்கும். தென் இட் இஸ் கால்டு ஆக்டாஹெட்ரல். ஆக்டாஹெட்ரல் சொல்லியிருப்போம். இது ஷேப் எப்படி இருக்குது? இப்போ ஆக்டாஹெட்ரலில் கொஞ்சம் செதஞ்சி போயிருக்கு, அதாவது டிஸ்டோர்ட்டட் ஆக்டாஹெட்ரல் சொல்கிறோம் நாம். இதை ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்டாஹெட்ரல் ஷேப்பை கொஞ்சம் டிஸ்டோர்ட் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கால்டு டிஸ்டோர்ட்டட் ஆக்டாஹெட்ரல். மறுபடியும் ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைடு இந்த எக்ஸாம்பிளில் மாலிக்யூலில் எத்தனை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா, சென்ட்ரல் ஆட்டம் ஜெனானுக்கு 8 வேலன்ஸ் எலக்ட்ரான், அதை சுற்றி 6 மோனோ வேலண்ட் ஆட்டம் இருக்குது. 8 - 6/2 = 1. That shows there is 1 lone pair of electron. அந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு பார்த்துட்டோம் இல்லையா? இதோட ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிக்கணும்னா ஸ்க்ரீனிங் நம்பர் கண்டுபிடிக்கணும். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 1, பாண்டட் ஆட்டம் 6, ஆட் பண்ண 7. 7னா sp3d3. எப்படி? எஸ்ஸில் 1, பியில் 3, டியில் 3, மொத்தம் sp3d3ல் 7 இருக்குது. ஓகேவா? இதனுடைய ஷேப் என்னது? டிஸ்டோர்ட்டட் ஆக்டாஹெட்ரல். ஏன்? இந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் 2 ஃப்ளூரின் பாண்டையும் கொஞ்சம் நகர்த்திடுது. அதனால் இதனுடைய ஷேப்பு டிஸ்டோர்ட்டட் ஆக்டாஹெட்ரல் சொல்கிறோம். With that we are completing interhalogen compounds and xenon compounds.